வெல்கம் டு வால்மீன் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான தகவலை தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, திருவண்ணாமலையில் கிரிவல ரகசியத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இந்த திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருடைய மனதிலையுமே நினைவுக்கு வருவது கிரிவல வழிபாடு தான். இந்த கிரிவல வழிபாடு அப்படிங்கிறது எப்போ தோன்றியது, யார் முதலாக கிரிவலம் மேற்கொண்டது, இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமானதாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதியாக தோன்றி அதுக்கப்புறம் மலையா அமர்ந்த அண்ணாமலையாரே இந்த கிரிவலத்தை தொடங்கி வைத்தாராம். அவர் நடத்திய ஒரு விளையாட்டால தான் இந்த கிரிவலம் தோன்றியது அப்படின்னு சொல்லலாங்க. அந்த திருவிளையாடலால் திருவண்ணாமலையில் முதலாக கிரிவலம் போனது பார்வதி தேவி. இதன் பின்னணியில் ஒரு புராண வரலாற்று கதையுமே சொல்லப்படுது. ஒரு தடவை கைலாயத்தில் சிவபெருமானுடைய இரு கண்களையும் பார்வதி தேவி மூடியதால இந்த உலகமே இருண்டு உயிரினங்கள் எல்லாம் தவிக்க நேரிட்டது. இதனால் பார்வதி தேவிக்கு தோஷம் ஏற்பட்டதாம். அந்த தோஷத்திற்கு பரிகாரம் தேட வேண்டிய நிலை ஏற்பட்டதால பார்வதி தேவி இந்த திருவண்ணாமலைக்கு வந்து தவம் செய்ததா சொல்லப்படுதுங்க. அவர் தவத்தை கண்டு மனம் இறங்கிய சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தாரு. வேண்டிய வரம் கேள் அப்படின்னு சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட கேட்டாரு. அதுக்கு பார்வதி தேவி, உங்களை என்றைக்குமே பிரியாம இருக்கும்படி உங்க உடல்ல பாதிய தந்து அருள வேண்டும் அப்படின்ற வரத்தை கேட்டாங்க. உடனே சிவபெருமான், அப்படின்னா நீ என்ன சுற்றி வரணும் அப்படின்னு சொன்னாராம். அதை ஏற்றுக்கொண்ட பார்வதி தேவி திருவண்ணாமலையில் ஈசனே மலையாக வீற்றிருப்பதால அந்த மலையை சுற்றி தொடங்கினாங்களாம். மலையை வலம் வருதல் அப்படிங்கிறது சிவபெருமானையே சுற்றி வருவதற்கு சமமா உணர்ந்ததால அவர் தன் தலை மீது கை கூப்பியபடி வலம் வந்தாராம். பார்வதி தேவிக்கு சிவபெருமான் கிரிவல பாதையில நேர் அண்ணாமலை பக்கத்துல ரிஷப வாகனத்திலையும் ஈசான்ய பகுதியில ஒளி ரூபத்திலையும் 2 இடங்கள்ல காட்சி கொடுத்து ஆசிர்வதித்ததா சொல்லப்படுதுங்க. பின்னர் தன்னுடைய உடலுடைய இடப்பாகத்தை வழங்கி தன்னோடு ஐக்கியமாக்கி கொண்டு அர்த்த நாரீஸ்வரரா காட்சி கொடுத்தாரு. அப்ப பார்வதி தேவி, நான் தங்களை சுற்றி வந்ததால என்ன ஆசீர்வதித்ததை போல திருவண்ணாமலை மலையை கிரிவல வரக்கூடிய ஒவ்வொரு பக்தனுக்கும் நீங்கள் அருள் வழங்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்களாம். அதுக்கு சிவபெருமானும் சம்மதித்தாராம். இந்த முறையில தான் திருவண்ணாமலையில கிரிவலம் செல்லக்கூடிய நடைமுறை பழக்கத்துக்கு வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. பார்வதி தேவியை தொடர்ந்து இதர கடவுள்கள், தேவர்கள், ரிஷிகள், சித்தர்கள், மகான்கள் என எல்லா தரப்பினரும் திருவண்ணாமலையில கிரிவலம் வந்து ஈசனாகிய அண்ணாமலையாருடைய அருளை பெற்றாங்க. இதை தொடர்ந்து சித்தர்களுடைய வழிகாட்டுதல் பேர்ல சாதாரண மனிதர்களும் திருவண்ணாமலையில கிரிவலம் செல்லும் நடைமுறை பழக்கத்துக்கு வந்தது. ஆனா கால ஓட்டத்துல மனிதர்கள் கிரிவலம் செல்வது கொஞ்சம் கொஞ்சமா மறைந்து போனதாம். சித்தர்கள், ரிஷிகள், மகான்கள் மட்டும் அங்க அரூப வடிவுல கிரிவலம் மேற்கொண்டு ஈசனுடைய அருளை பெற்று வந்தாங்க. இந்த நிலையில மூவேந்தர்களுடைய ஆட்சியின் போது கிரிவலத்தோடைய மகிமையை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உருவானது. அந்த வாய்ப்பை இந்த உலகுக்கு பெற்று தந்த சிறப்பு ஒரு பாண்டிய மன்னனுக்கு கிடைச்சதுங்க. அந்த பாண்டிய மன்னனுடைய பெயர் வஜ்ராங்கதன். ஒரு தடவை அவன் வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போனான். அப்ப அங்க ஒரு அழகான பூனையை பார்த்தானா. வாசனையோடு திகழ்ந்த அந்த பூனையை பிடிக்க முயற்சி செஞ்சான். ஆனா அது அவன்கிட்ட இருந்து தப்பி ஓடியது. மன்னன் தன்னுடைய குதிரையில விடாம அந்த பூனையை விரட்டினானாம். ஆனா அந்த பூனையோ அருணாச்சலம் மலையை போய் சென்றது. இருந்தாலும் மன்னன் வஜ்ராங்கதன் தொடர்ந்து பூனையை விரட்டினான். அந்த பூனை திருவண்ணாமலை மலையை கிரிவலம் போல சுற்றி வந்ததாம். மலையை முழுமையா சுற்றி முடித்ததும் அந்த பூனை ஒரு இடத்துல கீழே விழுந்து இறந்ததாம். அந்த சமயத்துல மன்னனை சுமந்து வந்த குதிரையும் கீழே விழுந்து உயிரை விட்டது. மன்னன் மட்டும் உயிர் தப்பினான். அப்ப அங்க ஒரு அதிசயம் நடந்ததுங்க. அந்த அதிசயம் என்ன அப்படின்னா, அந்த குதிரையும் பூனையும் கந்தர்வர்களாக மாறி காட்சி கொடுத்தாங்க.
அவர்கள் இருவரும் விண்ணுலகம் செல்ல தயாரானாங்க. இதை கண்டு ஆச்சரியம் அடைந்த மன்னன் வஜ்ராகதன், நீங்க யாரு அப்படின்னு அவர்களை பார்த்து கேட்டாரு. அதுக்கு அவங்க முன் ஜென்மத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. நாங்கள் இருவரும் வித்யாதரர்கள். ஒரு தடவை துர்வாச முனிவர் இருந்த வனத்துக்கு போய் அங்கே இருந்த செடி கொடிகளை நாங்கள் நாசமாக்கி விட்டோம். இதனால் ஆத்திரம் அடைந்த அவர் எங்களை இருவரையுமே பூனையாகவும் குதிரையாகவும் மாறும்படி சாபம் கொடுத்துட்டாரு. பிறகு அவரே எங்களுக்கு சாப விமோசனத்திற்கான வழியையும் சொன்னாரு. திருவண்ணாமலைக்கு சென்று வசியுங்கள். அங்கே ஒரு காலத்தில் வஜ்ராங்கதன் என்ற ஒரு மன்னன் வருவான். அவன் மூலமாக உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதன்படி நாங்கள் இருவருமே இங்கே திருவண்ணாமலைக்கு வந்து வசித்து வந்தோம். நீங்கள் எங்களை விரட்டியதால் நாங்கள் சிவபெருமான் மலையாக இருக்கக்கூடிய இந்த புண்ணிய மலையை கிரிவலமாக வரக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. இதனால் நாங்கள் பாவங்களில் இருந்து விடுபட்டோம். நீ இந்த மலையை நடந்து வராமல் குதிரையில் வந்ததால் உனக்கு இந்த கிரிவலத்துக்கான பலன் கிடைக்கல. உனக்கு அனைத்து செல்வமும் முக்தியும் வேண்டும் அப்படின்னா இந்த மலையை நடந்து கிரிவலம் வரணும். எங்களுக்கு முக்தி கிடைத்ததால விடைபெறுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் விண்ணுலகம் சென்றாங்களாம். அதுக்கப்புறம் வஜ்ராங்கதன் மன்னனுக்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்ததால் ஈசனுடைய அருளை பெற்று அத்தனை சிறப்புகளையும் பெற முடியும் அப்படிங்கிற உண்மை தெரிய வந்ததுங்க. ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்த அவன் உடனடியாக மன்னர் பதவியில இருந்து விலகினான். ஆட்சி பொறுப்பை தன்னுடைய மகன் ரத்னாங்கத பாண்டியனுக்கு ஒப்படைச்சிட்டு திருவண்ணாமலைக்கு வந்து திருவனமும் கிரிவலம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அதோட நாட்டு மக்களையும் கிரிவலம் செய்ய வைத்தானாம். அதுக்கப்புறம் திருவண்ணாமலை கிரிவலம் பார்ப்புகளும் வகையில் பரவியதுங்க. இதுக்கு இடையில சித்தர் பெருமக்களும் கிரிவலத்துடைய சிறப்பை மக்களுக்கு உணர்த்தினாங்க. திருவண்ணாமலை மலை ஜோதி லிங்க வடிவமாகி பிறகு ஸ்ரீசக்கர வடிவத்தில் அமைந்துள்ள உலகின் உன்னதமான மலை அப்படிங்கிறதையும் அதை சுற்றி வந்தால் பிறவிப்பிணிகள் எல்லாம் தீரும் என்பதையும் சாதாரண மனிதர்களிடம் சித்தர்கள் தெரிய வைத்தாங்க. இதனால் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்பவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்தது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் திருவண்ணாமலை கிரிவல ரகசியத்தை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.